ஹாய் விவர்ஸ், நான் பெங்களூர்லேருந்து சொன்னால்தான் இன்றைக்கி சாமை அரிசி யூஸ் பண்ணி எப்படி காரப்பொங்கல் செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு டம்ளர் சாமைக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். சாமையில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கங்காட்டி எலும்புகளுக்கு ஊட்டமளிக்க உதவுது. அது மட்டும் இல்லைங்க, புரதச்சத்து அதிகமாக இருக்கங்காட்டி குழந்தைங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இது ரொம்ப நல்லது. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இஞ்சி சிறிதளவு துருவியது, கருவேப்பிலை போட்டு இந்த ஊற வச்ச சாமையும் பாசிப்பருப்பையும் அதனோட கலந்து தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டு 2 சவுண்டு விட்டு எடுத்துடணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது பிளட் சுகர் லெவலை சீராக வைக்க உதவுது. மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கங்காட்டி உங்களுக்கு இதய சம்பந்தமான நோய்களும் வராமல் பாதுகாக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் தாங்க பிடிக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கொல கொலன்னு வேணும்